ஆபரேட்டர் எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மேகதாது அணை கற்ற கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நீங்க தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டு அரைகுறை தள்ளுபடி மட்டும் செய்வது ஏன்? இப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவாரு, அவ்வளவுதான். அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் நீங்கள் கொடுத்து தான் பேச வேண்டாம். போது அதை அனுமதிக்க இயலாது. இந்த அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. தேவையற்ற பிரச்சனை திருப்பும் நான் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையை ஒட்டி மட்டும் பேசுங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இதெல்லாம் என் முன்னால் இருக்கிற பிரச்சனை தேவையில்லை. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னும் இல்ல இடையில ரகளைகள் ஆரம்பம் இல்லைங்க, உட்காருங்க. நான் எல்லாம் கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இன்னும் முடிக்கலைங்க. அவர் பேச முடிச்சிட்டாரா? அவர் பேசி முடிச்சிட்டாரா? இன்னும் எதிர்கட்சி இன்னும் முடிக்கவே இல்லை. உட்காருங்க. நீங்க வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன். நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சுட்டு போய். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்துல எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. அதை வச்சு அரசியல் பண்ற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. மேகதாது விவகாரத்துல நாம எல்லாரும் சேர்ந்துதான் தீர்மானம் போட்டோம். மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்டிலையும் சரி, மேகதாது அணை கற்ற முயற்சிகளை தடுக்கிறதுலயும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. புரிஞ்சதா? காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமா கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைலாம் பார்க்க கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு வேலை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். என்ன மனுஷன்? குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அடுத்து சோசியல் மீடியாவில் வர்றதை பத்தின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். சோசியல் மீடியாவில் வந்தனால தான் இப்படி வந்தேன்னு சொன்னேன். சோசியல் மீடியாவை எல்லாமே கையில் வச்சிருந்தனால தான் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதாவதுங்க சோசியல் மீடியாவில் அப்ப அடுத்து அவர் சொல்லிட்டார்ல, அதை ஏத்தா இதையும் ஏத்துக்குங்க. அவ்வளவுதான். சப்ஜெக்ட் குள்ள முடியலடா, சிரிப்பை அடக்க முடியலடா. பார்ட்டி என்ற ஒரே வார்த்தையில வெளியே எழுந்து போனீங்க. இப்ப அப்படி நடக்காது சார், இப்படி நடக்கவே நடக்காது. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கினா இந்த இடத்துல நானே எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். மதம் கொண்ட யானை இருக்குடா. நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நான் உங்களை டம்மி பீஸ் நினைச்சேன்.
இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸை பறக்க விடுறீங்களே பாஸ். என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பார்ட்டி ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ண படல, எம்எல்ஏ ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ண படல, அமைச்சர் ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணப்படல. 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சிருக்கிறார் முதல் முறையில். அது இங்க பதிவு பண்றோம். வெரி குட், ஐ லைக் யூ. எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நாளைக்கு இந்த தென் மாநில பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, லிமிட்டேஷன் பத்தியோடைய திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. என்னுடைய கருத்துக்களை சொல்ல விடுங்க. ஜனநாயக பூர்வமா என்னுடைய கருத்துக்கள் சொல்லணுங்கிறது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேட்டுக்கிறோம். பயப்படாத, அண்ணனுடைய பேச்சு என்பது ஆரம்பம் முதலே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ விமர்சனங்களையோ வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் எங்கள் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் கூறி நான் பாக்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். 1,28,000 கடன் இருக்கு சார். சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கூல். கொஞ்சம் ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இருக்கு. நாங்க 50 வருஷம் இல்ல சார், நாங்க 50 வருஷம் ஆச்சு இல்ல. ரிலாக்ஸா இருங்க சார். சார் ரிலாக்ஸா இருங்க, நீங்க கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல சார். இந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒண்ணும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாற்ற தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படும். நக்கல்யா அவனுக்கு தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. ஏப்பா அழுகுற முருகேசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுகுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.